ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மார்க்கெட் லீடிங் ஏஆர்பி உங்களுக்கே தெரியும், ஆரக்கிள் எஸ்ஏபி, ஆரக்கிள் ஏஆர்பி எஸ்ஏபி. ஸோ இவங்க எல்லாமே ஈக்குவலண்ட் இது வச்சிருக்காங்க. இவனும் ஃபினான்ஸ் வச்சிருக்கான், இவனும் ஃபினான்ஸ் வச்சிருக்கான். இப்போ ஆரக்கிள் ஃபினான்ஸ்னு சொல்லுவோம், இங்க ஃபிகோன்னு சொல்லுவோம். சரியா? இங்க வந்து எஸ்சிஎம்னு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மாடியூல் வந்து இங்க எம்எம் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இங்க ஹெச்ஆர்எம்எஸ் இருக்கு, இங்க ஹெச்ஆர்எம்எஸ் இருக்கு, டெக்னிக்கல் இருக்கு. எல்லாமே ரெண்டு பேருமே ரொம்ப ஈக்குவலண்டான ஆளுங்க தான். சரியா? ஸோ இது வந்து ஆரக்கிள் பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட், யூஎஸ்ஏ அங்க ஃபேமஸ். ஏன்னா அங்க இன்வெர்ட் பண்ணா யூஎஸ்ல, இந்தியாவில் நிறைய இருக்கு. எஸ்ஏபி யூரோப்பியன் இதுனால அங்க கொஞ்சம் இது. ஓகே, ரைட். ஸோ நம்மளோட பேசிஸே எதுக்கு இஆர்பி யூஸ் பண்றோம்னா, நம்ம வந்து இப்போ இந்தியாவில் இருக்கோம், ஒரு ஹெச்சிஎல் இருக்கு. ஹெச்சிஎல் வந்து வேர்ல்டு வைடு கிரியேட் பண்றாங்க கம்பெனியை. ஓகே, அது எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றத நம்ம இது பண்ண போறோம். நம்ம ஹெட் ஆஃபீஸ் இந்தியாவில் இருந்தாலும் மெயினான ரெவென்யூ வந்து யூஎஸ்ல வருது. ஓகே, யூஎஸ்ல இருக்கு, யூகேல இருக்கு, டர்க்கில இருக்கு. எல்லா இதுலயும் ஒரு பிரான்ச் வச்சிருவோம். அப்பதான் நமக்கு அந்த ரெவென்யூ வந்து இதாகும் இல்லையா? ஸோ இதை எப்படி ஒரே அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ல கொண்டு வர்றது, அதான் மெயின் இஆர்பியோட பர்பஸ். சரியா? அங்க எங்க இருக்கும், ஒரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு லாஸ் இருக்கும், லோக்கல் லாஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க வந்து இங்க ஆரம்பிக்கணும்னா கம்பெனிஸ் ஆக்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும், அது இது நிறைய ரூல்ஸ் இருக்குல்ல இந்தியால. அதுமாதிரி இருக்குமா இல்லையா? இருக்கு. ஹலோ, சரி, இப்போ ஏதாச்சும் சொல்லுங்க. சொத்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து இது எப்படி குரூப் பண்ணி கொண்டு வர்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது மல்டி ஆர்க் ஸ்ட்ரக்சர். மல்டி ஆர்க் ஸ்ட்ரக்சர், மல்டிபிள் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மல்டி ஆர்க் ஸ்ட்ரக்சர். மல்டி ஆர்க் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போறது பிசினஸ் குரூப். பிசினஸ் குரூப்ன்றது என்னன்னா ஒரு கம்பெனியோட பேரு. இப்ப HCL குரூப்ஸ். சரியா? இது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம். இது எதுல பண்ணுவோம்னா HRMS மாடியூல்ல கிரியேட் பண்ணுவோம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது வெறும் இதுதான், ஒரு பிசினஸோட ஹெட் நேம், அதோட அட்ரஸ், அவ்வளவுதான் கிரியேட் பண்ண போறோம். பிசினஸ் குரூப். அடுத்து வந்து லெட்ஜர். ஓகே, கட் பண்ணு. சொல்லு சொல்லு, நீங்க சொல்லணும். சிவா சிவா சொல்லு. ஸோ லெட்ஜர்ன்றது 4 C's. 4 C's என்னென்ன தெரியுமா யாருக்காவது? கேலண்டர், கரன்சி, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். கேலண்டர், கரன்சி, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட், இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம் டீடைல்டா. அக்கவுண்டிங் கன்வென்ஷன் இல்ல சப்லெஜர் அக்கவுண்டிங்னு சொல்லுவோம். நான் பேசுறேன். ஓகே, சோ இந்த 4 C தான் 4 C ன்னு சொல்லுவாங்க. இதான் ரெண்டாவது வரும். இது ரெண்டாவது கிரியேட் பண்ணுவோம். லெட்ஜர், கேலண்டர் கிரியேட் பண்ணுவோம், கரன்சி, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட். இது எந்த மாடியூல்ல கிரியேட் பண்ணுவோம்? ஆரக்கிள்ல ஜெனரல் லெட்ஜர். ஜெனரல் லெட்ஜர் ஃபைனான்ஸ் அதுல பண்ணுவோம். சரியா? அடுத்தது ஸ்டெப் வந்து லீகல் என்டிட்டி. லீகல் என்டிட்டி என்னன்னா அதுவும் ஜிஎல்ல தான் பண்ணுவோம். ஜிஎல்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு கண்ட்ரியோட லோக்கல் லீகல், இப்போ இங்க கம்பெனிஸ் ஆக்ட் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்றோம், இங்க வந்து நம்ம ஜிஎஸ்டி பண்றோம், அந்த நம்பர்ஸ் அதெல்லாம் இது பண்றது தான் அது. ஓகேங்களா? அடுத்து வரது போது ஆப்ரேட்டிங் யூனிட்.
ஆப்பரேட்டிங் யூனிட் என்னன்னா இதுலதான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஒரு பிரான்ச்சஸ் சொல்லிக்கலாம். இத ஒரு கம்பெனியோட பிரான்ச்சஸ் சென்னையில இருக்கு, அங்க இருக்கு, எங்க இருந்து நம்ம ஒர்க் பண்ண போறோமோ அது ஆப்பரேட்டிவ் யூனிட் நம்ம ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஓகே, இது எங்க இருக்கு ஆப்பரேட்டிவ் யூனிட்? இது ஜிஎல்லையும் கிரியேட் பண்ணலாம், ஹெச்ஆர்எம்எஸ்லயும் பண்ணலாம். ஸோ ஒரு கம்பெனில ஹியூமன் ரிசோர்ஸ் மாடியூல் இல்லை அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு அதை கிரியேட் பண்றதுக்கான இது கொடுத்துருவோம். சரியா? வெறும் ஃபினான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதுக்கான இது இருக்கும். இன்வென்டரி ஆர்கனைசேஷன். அடுத்து இன்வென்டரி ஆர்கனைசேஷன். ஒரு பிரான்ச் இருந்தாலும் சென்னை பிரான்ச்னா அதுக்கு எத்தனை குடவுன் இருக்கு, எத்தனை இது இருக்கு, ஆமா, எத்தனை வேர் ஹவுஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்றதா இன்வென்டரியா இருக்கு. இது எங்க பண்ணலாம்? சப்ளை செயின் மாடியூல்ல பண்ணுவோம். ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு மாடியூல் இன்டகிரேட் ஆகுது பாருங்க. ஓகே, ஃபைனலா ஸ்டாக் லொகேட்டர்ஸ். ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு கரெக்டா அந்த லொகேட் பண்றது, இந்த இடத்துல இந்த ஸ்டாக் இருக்குன்னு. இப்ப பாருங்க இந்த மாடல்ல, இது வந்து HCL குரூப். அதுல இந்தியா லெட்ஜர்னு எடுத்துக்கோங்க, இந்தியால இருக்கு. அதுல இந்தியாவோட லீகல் என்டிட்டி. நம்ம எந்த பிரான்ச்னு ஒன்று, சென்னை பிரான்ச், எந்த வேர் ஹவுஸ், அதுல எங்க ஸ்டாக் இருக்கு, அந்த அளவுக்கு மைன்யூட்டா வருதா இல்லையா? கரெக்டா? இதுதான் மல்டி ஆர்க் ஸ்ட்ரக்சர். புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் புரியுதா? கொஞ்சம் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், புரியுது. அவ்வளவுதான் பேசிக். இதுதான் பேசிக். இதுல தான் நீங்க ஆரம்பிக்கணும். மல்டி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், MOACன்னு சொல்லுவாங்க. இத மல்டி ஆர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி இருக்கும். நிறைய வெரைட்டியா சொல்லுவாங்க. நீங்க லாஜிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எது சொன்னாலும் நீங்க கரெக்டா போயிடலாம். ஓகே, அடுத்து ஜெனரல் லெட்ஜர். நானே நோட்ஸ் போட்டிருக்கேன், அதை காமிக்கிறேன், அதை அனுப்பி விட்டுறேன் உங்களுக்கு. அதை நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே ஓகே, அனுப்பி போட்டிருக்கேன். ஆரக்கிள் PDF தெரியுதா? ஆரக்கிள் ஃபினான்ஷியல்ஸ் வால்யூம் 1. ஓகேவா? ஓகே ஓகே, இல்ல எல்லா தியரியும் சிம்பிளா ஒரு இன்டர்வியூ ஆங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இது பண்ணாலே மல்டி ஆர்க் நம்ம என்ன படிச்சோம்? யாராவது படிங்க அப்படியே. also called as multi organization. ஒவ்வொரு லைனும் படிச்சுட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்னென்ன தோணுதோ சொல்லுங்க. Use a single instance installation of any Oracle application product to support any number of organization, even if those organizations use different ledgers. இதுல வந்து எனி நம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றதுக்காண்டி ஒரு இன்ஸ்டாலேஷன் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா? யூஸ் a single installation. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இது ஃபுல்லாவே முடிச்சிருங்க. நீங்க உங்களுக்குள்ள 3 பேர் இருக்கீங்க, 3 பேருமே சொல்லுங்க. அப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். சரியா? தியரிட்டிக்கலா வேகான சப்ஜெக்ட், பிராக்டிகலோட நம்ம லிங்க் பண்ணாதான் நல்லா வரும். சரியா? பார்ட்டிசிபேஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 4 லேயர் படிங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. அப்புறம் கன்சாலிடேட் பண்ணி ஒருத்தர் சொல்லுங்க, நம்ம பேசுவோம். சரியா? Support flexible organizational model எந்த வகையா இருந்தாலும் அது மாதிரி flexible இருக்கும். Secure access to data so that users can only access relevant information. இது செக்யூரிட்டி பார்ட். யார் யாருக்கு என்னென்ன, எந்த ரோலுக்கு எதை அக்சஸ் பண்ணணும், எந்த டேட்டா அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். Access one or more operating units using single responsibility. ஒரு ரோல் வந்து ஒரு ரோல் உள்ள ஆளு பர்சன் எத்தனை ஆப்பரேட்டிங் யூனிட்னாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். பிரான்ச்சஸ். ஓகே. Major features: multiple organizations in a single installation. So அதுதான் ஒரு சிங்கிள் Oracle அப்ளிகேஷன் வச்சு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் லிங்க் பண்ணிக்கலாம். You can define multiple organization and the relationships among them in a single installation of Oracle applications.
These organizations can be ledgers, business groups, legal entities, operating units, or inventory organizations. Same way, ஒரே ஒரு Oracle applications வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் சார். நெக்ஸ்ட் பேஜ். சார் நீங்க மார்னிங் சொன்னக்கூடிய அந்த செஷன் ஸ்டார்டிங் பண்ணிக்கலாம், அது எல்லாமே கரெக்டா கவர் ஆகுது. அந்த மல்டி ஆர்கனைசேஷன் MOAC சொன்னீங்கல்ல, நீங்க அதை கம்பேர் பண்ணி சொல்லுங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த MOACல வந்து கரெக்டா அந்த லெட்ஜர் வருது, என்னென்ன கண்ட்ரி, எத்தனை நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் அந்த இது. ரெண்டாவது வந்து லீகல் என்டிட்டிஸ் கவர் ஆகுது. ரெண்டாவது ஆப்ரேட்டிங் யூனிட்ஸ்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து எங்கெங்க இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளவு. லாஸ்ட் வந்து இன்வென்டரி ஆர்கனைசேஷன் எத்தனை நம்பர் ஆஃப் வேர் ஹவுசஸ். சஞ்சய் என்ன சொல்றீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன HCL அது எடுத்துக்கிறேன். மேஜர் ஆர்கனைசேஷன் வந்து லெட்ஜர் வந்து HCL. இப்போ ஆமா, பிஸ்னஸ் குரூப் அதே மாதிரி HCL பிளஸ் வேற எதனா ஒரு கம்பெனி கூட கூட இது பண்ணலாம். அப்புறம் லீகல் என்டிட்டிஸ் சேம் வே HCL கீழே வர HCLோட சம்பந்தமா அதாவது நிறைய பிரான்ச்சஸ் அதெல்லாம் இருக்கும். அதுவும் இல்லாம லீகல் என்டிட்டிஸ்னா கம்பெனி விச் கம்ஸ் அண்டர் இந்தியா கம்பெனி ஆக்ட் ஆஃப் இந்தியா. So that one. Operating units are branches or like branches. Inventory organizations are like warehouses. அதுதானே சார்? ஹலோ. ஸோ ஃபைனலா 3 பேர் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. அதான் சார், ஒரு இன்ஸ்டாலேஷன்ல வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷன் தேவைன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சார். அப்புறம் அதுதான் அவர் சொன்ன மாதிரி தான் சிங்கிள் இன்ஸ்டாலேஷன்ஸ்ல நிறைய பிரான்ச்சஸ், நிறைய ஆப்ரேட்டிங் யூனிட்ஸ், நிறைய எல்லாத்தையுமே ஒன்னா கம்பைன் பண்றது தான் வந்து ஆரக்கிள் மல்டி ஆர்க் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளவு லெட்ஜர்ஸ் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பிசினஸ் குரூப்ஸ் எல்லாரும் சொன்னது கரெக்ட் தான். ஃபிளெக்சிபிள் ஆர்கனைசேஷன் மாடல்னா எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். மல்டிபிள் ஆர்கனைசேஷன் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இன்ஸ்டலேஷன் ஆரக்கிள் வந்து லெட்ஜர், பிசினஸ் குரூப் ஃபர்ஸ்ட் வரும். லெட்ஜர், பிசினஸ் குரூப், லெட்ஜர். ஓகே ரைட். சோ இத பார்த்தோம், இந்த ஸ்டெப்ஸ்ல வருது. ஓகே ஓகே, இப்போ இத படிங்க. இன்வென்டரி ஆர்க்கில என்ன இருக்கு, எதனால அந்த இது பண்றோம்? Secure access, data security, inventory organization, security by responsibility. Responsibility determines operating unit. Receive goods into any inventory organization. Automatic accounting for internal requisitions, multiple organization reporting.
அதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அதை சொல்லுங்க. ஓகே, நம்ம ஆக்சஸ் வந்து செக்யூர், அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் ஆக்சஸ் செக்யூர் பர்பஸ்க்காக எல்லாமே டேட்டா செக்யூரிட்டி எல்லாமே வேலிடா இருக்கும், ஐ மீன் பர்ஃபெக்டா இருக்கும். அப்புறம் ஒரு சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டில ஆப்ரேட்டிங் யூனிட் எதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் என்ன சொல்றீங்க? ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் எங்க இருக்கு ரோல்? எந்தெந்த ரோலுக்கு எந்த வகையான ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. செக்யூர் ஆக்சஸ் ERP வந்து செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டியா இருக்கும். இன்வென்டரி ஆர் செக்யூரிட்டி பை ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருவோம் இல்லையா, AP, AR, GL. ஸோ செக்யூர்டா இருக்கும்ல, AP வந்து AR பார்க்க முடியாது, AR AP பார்க்க முடியாது. அதுலயும் நம்ம மெனு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். So actually, the last step is a meaning like automatic accounting for internal requisition. Automatical accounting. எந்த இது போட்டாலும் நீங்க அக்கௌண்டிங் என்ட்ரி போட மாட்டீங்க இல்லையா? ஒரு PO கிரியேட் பண்றீங்க, அக்கௌண்டிங் என்ட்ரி வராது. ஒரு ரெசிப்ட் இன்வாய்ஸ் போடுறீங்க, இன்வாய்ஸ் போட்டு சேவ் ஆன உடனே கிரியேட் அக்கௌண்டிங் ரன் பண்ணா அக்கௌண்டிங் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் கொடுத்தா ரன் ஆகுது. அதை சொல்றாங்க, புரியுதுங்களா? ஓகே, ரைட். ஸோ இப்போ நல்ல டெப்தா புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டா எல்லா ஆங்கிள்லயும் நீங்க சொல்லணும். பிளஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, வாட் இஸ் பிசினஸ் குரூப் நான் சொல்லியிருக்கேன். இங்க என்ன சொல்லியிருக்காங்க படிங்க. Business group represents the highest level in the organization structure, such as the consolidated enterprise, a major branch, or an operation company. The business group secures human resource information. For example, when you request a list of employees, you see all employees assigned to the business group of which or your organization is part. Multiple ledgers can share the same business group if they share the same business group attributes. இது ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். பிசினஸ் குரூப் தான் டாப்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கன்சாலிடேட்டட் என்டர்பிரைஸ் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி இது பண்ணுது. ஒரு மேஜர் பிரான்ச்சாவும் இருக்கலாம், ஒரு பெரிய ஆபரேஷன் கம்பெனி. செக்யூர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன். என்ன சொல்லுது? ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன், சேலரி பர்டிகுலர், எம்ப்ளாயி பத்தி டீடைல் எல்லாம் செக்யூரிட்டியா இருக்கும். டாப் டீடைல்ஸ். ஆமா, எல்லாமே செக்யூரிட்டி தான். So multiple ledger can share the same business group. So ஒரு business groupல நிறைய ledger வச்சுக்கலாம் நீங்க, சரியா? ஒரு ledger கீழ நிறைய legal entity, அப்படி நிறைய அப்படி போய்கிட்டே இருக்கும், சரியா? ஈஸியா இருக்கா? வாட் இஸ் பிசினஸ் குரூப்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இதுல. நம்ம லெட்ஜர் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். இங்க என்ன கொடுத்தாங்கன்னு படிங்க, இன்னொருத்தர் மாதிரி படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்லுங்க. Ledgers takes the place of second level in the multi-organization structure, only based on which the legal entity and operating units are going to be decided on. Also remember, it is mandatory for a ledger to have a legal entity. Only based on the definition of ledger, the multi-org structure is designed or finalized. Therefore, it is very vital to perform the ledger setup, keeping in mind that it has a greater impact on the multi-organization structure. To be followed by client and set up by the implementation team. Even though ledger takes place second level in the above figure, one can say it is the starting point of multi-org structure. Since setting up of a business group or validations or functionalities related to business group are less complicated when compared to the other elements in the multi-org structure. In total, there are two types of ledgers available. They are primary ledger, secondary ledger, reporting currencies ledger. Actually, நீங்க சொன்னீங்க வந்துட்டு 4 C's வச்சு ledger explain பண்ணீங்க. Calendar, currency and chart of accounts and sub ledgers. So everything that comes into ledger, அதாவது இந்த சப் லெஜர்ஸ் எல்லாமே போய் லெஜர்ல தான் கரெக்ட். ஃபைனலா எல்லாமே அக்கௌண்ட் ஆகுறது வந்து லெஜர்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனிக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு லெஜர் புக் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தானே சார்?
ஓகே, மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஸோ லெட்ஜர் வந்து செகண்ட் லெவல்ல லீகல் என்டிட்டி இது கீழே வரும். ரிமெம்பர், நாட் மேண்டேட்டரி டு ஹேவ் a லீகல் என்டிட்டி. ஓகே, லீகல் என்ட்ரி ஆப்ஷனல் தான். டெஃபினிஷன் ஆஃப் லெட்ஜர் மல்டி ஆர்கனைஸ்ட் டிசைன் வெரி வைட்டல். லெட்ஜர் வந்து அதான் மெயின். even though ledger take the second level, you can say the starting point. Okay வா? ஸோ லெட்ஜர் ரெண்டாவது லெவல்னாலும் லெட்ஜர் தான் அந்த 4C மெயினான இதுவே அதான் இது பண்ணுது. ஸோ லெட்ஜரோட டைப் என்னென்ன இருக்கு? பிரைமரி லெட்ஜர், செகண்டரி லெட்ஜர், ரிப்போர்ட்டிங் கரன்சி லெட்ஜர்னு ஒன்று இருக்கு. பிரைமர்னா அதான் கோர் லெட்ஜர். செகண்டரி லெட்ஜர் பிரைமரியை டிபெண்ட் பண்ணி ஏதாவது சேஞ்ச் ஆச்சு சீனா வரும். ரிப்போர்ட்டிங் கரன்சின்னா என்ன? ரிப்போர்ட்டிங் கரன்சின்னா இப்போ நீங்க இந்தியாவில் வச்சிருக்கீங்க, யூஎஸ்டில ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. ஒரு என்ட்ரியும் வந்து நீங்க மாத்தணும்னு கிடையாது இல்லையா? அப்புறம் ஃபாரெக்ஸ் ரீவல்யூஷன் பிரச்சனை வரும். ஸோ ஃபைனலா ரிப்போர்ட்டிங் கரன்சி ஆட்டோமேட்டிக்கா அதில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஒவ்வொரு என்ட்ரிக்கும். அதாவது ரிப்போர்ட்டிங் கரன்சி லெட்ஜர் போட்டிங்கன்னா அதுவே ரிப்போர்ட்டிங் கரன்சில தனியா இது பண்ணி காமிச்சிடும். அது ஒரு ஆப்ஷனல் ஃபீல்டு தான். சரியா? புரியுதா உங்களுக்கு? டேட்லயும் வந்து கரன்சி வேல்யூ சேஞ்சஸ் ஆகும். ஏதாவது ஒரு டேட் சொல்லுங்க. கரன்சி வேல்யூ வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. இதுல எந்த டேட் பேஸ் பண்ணி வந்து கரன்சி ரீவேல்யூஷன் தனி டாபிக் இருக்கு. ரீவேல்யூஷன் வந்து உங்களுக்கு டெய்லி ரேட் இருக்கு, கார்ப்பரேட் ரேட் இருக்கு, இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் பேஸ்ட் ஆன் இமிடியேட் இருக்கு, அது நம்ம ஸ்பாட் ரேட்னு இருக்கு. அது எல்லா ரேட்டுமே நமக்கு இதுல இருக்கு. சரியா? அதனால வந்து அது நம்ம வரும்போது பார்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க சொல்றது வந்து ஒவ்வொரு என்ட்ரியும் அங்க டிஸ்பிளே ஆகும் அந்தந்த கரன்சில. அதுக்கு சொல்றோம். சரியா? அது கரன்சி ரீவேல்யூவேஷன், கரன்சி கன்வர்ஷன், நிறைய டாபிக் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். இப்ப படிங்க. லீகல் என்டிட்டி. Legal entity, a legal company for which you prepare fiscal or tax reports. You assign tax identifiers and other legal entity information to this type of organization. You can define legal entities using legal entity configurator or accounting setup manager in the general ledger. அதாவது ஒரு கம்பெனியோடைய டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷன், அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த லீகல் என்டிட்டியில் நம்ம இது அசைன் பண்ணணும். அசைன் பண்றதுக்கு அந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வந்து ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, லீகல் கான்ஃபிகரேட்டர், அக்கௌண்ட் ஜெனரல் லெட்ஜர்ல பண்ணலாம். ஸோ அதான் லீகல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல சேர்த்து வைக்க போறோம். இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. லெட்ஜர்ல தான் ஆக்டிவேட் ஆகும். ஜஸ்ட் இதுல நோட் பண்றோம். சரிங்களா? ஓகே. அடுத்து என்னது? ஆப்ரேட்டிங் யூனிட் படிங்க. An organization that uses Oracle subledgers such as Oracle Cash Management, Oracle Payables, Oracle Purchasing, Oracle Receivables. ஜெனரல் லெட்ஜரை தவிர எல்லாமே சப் லெட்ஜர் தான். ஜெனரல் லெட்ஜர் தான் மெயின் லெட்ஜர். சரியா? சொல் படிங்க. And the related products. It may be a sales office or a branch or a department. Operating units are not associated with legal entities. Operating units are assigned to ledgers and a default legal context. Information is secured by operating unit for these applications using responsibilities. Each user can access, process, and report any data only for the operating units assigned to the MO operating unit or MO security profile option. The MO operating unit profile option only provides access to one operating unit. So operating unit is like a branch or department. அது வந்து எல்லாமே subledgers கீழே வரும். subledgers இருக்கிற subledgers எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். GL கடைசியா எல்லாமே வந்து GL போய் அக்கௌண்ட் ஆகும் அந்த மாதிரி. So operating unit is not associated with legal entities. So இது டைரக்டா வந்து ledgers கூட தான் வந்து இதுவா இருக்கும், legal entities கூட கிடையாது. And information is secured by operating unit for this application using responsibilities. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சு இன்ஃபர்மேஷனை செக்யூர் பண்றாங்க.
அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ப்ரொஃபைல் ஆப்ஷன் இந்த இதெல்லாம் வச்சு கிரியேட் பண்ணி நமக்கு மெயினா தெரிய வேண்டியது each user can access, process and report on data for the assigned to him. Okay, each user can access, process and report. எது அவனுக்கு எது அக்சஸ் ஆயிருக்கோ அதான் பண்ண முடியும். சரியா? அவனுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுப்போம். எம்ஓ சொன்னேன்ல, எம்ஓனா மல்டிஆர் ஆபரேட்டிங் யூனிட் ஆர் எம்ஓ செக்யூரிட்டி ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் ஆரக்கிள்ல என்னன்னா, நமக்கு மொபைல்ல ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா? எதுக்காக மொபைல்ல ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிப்பீங்க இல்லையா? சரியா? கேக்குதா? மொபைல்ல வந்து நீங்க டிசைன் பண்ணிப்பீங்க, அதனால இதெல்லாம் மக்கப் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், இது ஃபர்ஸ்ட்ல வரணும். அதே மாதிரி இது உங்களுக்கு வேணும்னா இந்த இதுல போய் நீங்க கொடுப்பீங்க இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன். ஓகே ஓகே. The MO security profile provides access to multiple operating units from a single responsibility. You can define operating units from the define organization window in Oracle HRMS or from accounting setup manager in GL. So security profile வழியா நிறைய multiple operating units access கிடைக்கும் ஒரு single responsibility வந்து. அதுல இருந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அதனோட இத எப்படி அந்த ஆப்ரேட்டிங் யூனிட்டை நம்ம டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து படிங்க. இன்வென்டரி ஆர்கனைசேஷன். An organization for which you track inventory transactions and balances, and or an organization that manufactures or distributes products. Examples including manufacturing plants, warehouse, distribution centers, and sales offices. The following applications secure information by inventory organization: Oracle Inventory, bills of material, engineering, work in progress. To run any of these applications, you must choose an organization that has been classified as an inventory organization. You can create ledgers using the accounting setup manager in Oracle General Ledger and define organizations using the define organization window. Okay. So புரியுதா? கிளியர் கட்டா இருக்கு இல்லையா? இன்வென்டரி, ட்ராக் இன்வென்டரி, டிரான்சாக்ஷன், பேலன்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஜென்ரலா பேசுறதை விட நீங்க இந்த பாயிண்ட்டை பார்த்துட்டு இதுல தான் நீங்க பேச போறீங்க. இது ஃபார்மலா இருக்கும். சரியா? ஹெச்ஆர் ஆர்கனைசேஷன் அது கீழே வரும், இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே. இன்ஃபர்மேஷன் ஷேர்ட் அக்ராஸ் ஆர்கனைசேஷன், கஸ்டமர், சப்ளையர், இதெல்லாம் செட்டப்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். சரியா? ஸ்டெப்ஸ் இருக்கு, நான் இது அனுப்புறேன், நீங்க படிங்க. இதுல கிளீனா இருக்கு பாருங்க. ஏன் நம்ம இவ்வளவு டீட்டெயிலா பாக்குறோம்னா, அவங்க வாட் இஸ் லெட்ஜர்னா நீங்க அழகா எடுத்து சொன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின் இருக்கும். சரியா? படிங்க அப்படியே. Ledger. A ledger is a container of all accounting related information captured through various other modules. General ledger module owns ledger. One has to design the ledger in an appropriate way, keeping in mind what information it needs to hold. One can have as many ledgers as they want based on their business requirement and operation point of view. A ledger saves the accounting information in an organized way as directed by the condition specified in the accounting option for that ledger. ஒரு லைனா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லெட்ஜர் இஸ் a container of all accounting related items. ஸோ லெட்ஜர்ன்றது என்னன்னா எல்லா மாடியூலும், ஜிஎல் தவிர நீங்க ஹெச்ஆர்எம்எஸ் பண்ணாலும் சரி, பேரோல் சொன்னாலும், ஏபிஆர்னாலும் ஒரு கண்டெய்னர் ஒரு மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே தான் இருக்கும். சரியா? அடுத்து Oracle General Ledger owns ledger. Okay, one had to design the ledger appropriate way, keep in mind what information. Ledger design பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷன் மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது one have as many ledgers as they want based on their requirements.
அதாவது அவருக்கு எத்தனை லெக்சர்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், அவருடைய பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட் தகுந்த அந்த ஆபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படியே இது பண்ணுங்க, எல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லி நோட்ஸ் படிங்க. Implementer defines the format, rules, restriction for a particular ledger using different setup schemes, making the user to only enter the information what is relevant for Oracle General Ledger to process further. One may collect much additional information in the different modules as per their business requirement, whereas those are of the least importance, since they are all only data which are not subject to any further processing by Oracle. A well-planned design ledger saves a lot of time for the company in the processing the data and preparing the MIS reports for the management in key decision makings. One will also be knowing that business intelligence module does this job of producing excellent report on the daily operation of company and points out key areas and red flags. However, the business intelligence can be used to best effect only when the base setups which are in the place are efficient. Ledger being the foremost setup for any financial modules in e-business suite, one must understand the power, importance, and its usage at a later stage in many other areas within a e-business suite. Ledger is nothing but combination of all those components. Without use of components, ledger cannot function on its. ஈஸியா இருக்கு இல்லையா? Easier. வாட் இஸ் லெட்ஜர்ன்றது எவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், 4C. ஸோ இதுதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், கேலண்டர் என்னென்ன இருக்கு, அக்கௌண்டிங் மெத்தட். ஓகே, அக்கௌண்டிங் மெத்தட் படிங்க. இப்படி மாறி இருக்குன்னு தெரியல, படிங்க. அக்கௌண்டிங் மெத்தட் லைவ்ல இருக்கு. Every business has to follow an accounting method to record their transactions in order to comply with the legal commitments. Oracle by default has provided seeded accounting methods for usage. However, if the client's business demands for customization of an accounting method or creation of new accounting method as per the statutory regulations, then they can create their own accounting method as well. All the above discussed components are mandatory in order to define a primary ledger. For a secondary ledger, in addition to the above component, one needs to select the method of data conversion level followed. Primary ledger. It is mandatory that every accounting operation must have one primary ledger. It acts as a primary repository which records all accounting related information related to that particular primary ledger. One cannot carry out setups without having primary ledger in place. Primary ledger replaces the set of books in 11i, ledger in R12 used in earlier versions prior to release 12. ஓகேவா? So primary ledger R12 set of books. Secondary ledger not mandate to have secondary, business requirement தேவைப்பட்டா இருக்கும். சரியா? Okay. எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் 1 INR, ஒரு கரன்சி, வேற அக்கௌண்டிங் இயர், வேற அக்கௌண்டிங் மெத்தட். ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாவது இதுல USD, ஜான் டு டிசம்பர் அக்கௌண்டிங் இயர், கேஷ் மெத்தட், மூணுமே மாறுது. ஏதாவது ஒரு சி மாறினாலும் நம்ம செகண்ட் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் அடுத்து பாருங்க, RC ஈரோ, ஜான் டு டிசம்பர் கேஷ். இந்த மாதிரி ஒரு சி மாறினாலே நம்ம புது செட் ஆஃப் புக்ஸ் கிரியேட் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் கரன்சினா என்ன படிங்க? Reporting currencies are reporting currencies are purely a representation